அப்பாவுடைய தழுவல் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிடல. எனக்கு அப்படி இல்லை. அதுக்கு தகுதியானு கேட்டா சத்தியமா சொல்றேன், கிடையவே கிடையாது. ஏன்னா எங்க அப்பாவை நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அவர் மாதிரி இருக்க வேணாம், அவர் பேரை கெடுக்காம இருந்தா போதும் சொல்லி ஊரே என்ன டார்ச்சர் பண்ணும். எங்க அப்பா 40 வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்கார், பெரிய ரைட்டரா. டேய், உங்க அப்பாவோட படைப்பெல்லாம் அவர் மாதிரி நேர்மையா இருக்கணும்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவான். ஆனா அவர் பெற்ற புள்ள நான் இது வரைக்கும் அவருடைய படைப்பை ஒன்று கூட படிச்சதே இல்லை. ஐயா வணக்கம்யா, சாமி நல்லா இருக்கீங்களா? உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கிறா சார், உங்களை பார்த்தது எனக்கு பயங்கர சந்தோஷம்னு ஊரே அவர் மேல மரியாதையும் மதிப்பு வச்சிருந்தாலும் சம்பாத்தியம்னு ஒண்ணுமே இல்லை. அதனாலேயே எங்க ஓட்ட வீட்டை ஐயே அது வீடுன்னு சொல்றதை விட ஒரு குடோன்னு சொல்லலாம், அதுவும் புத்தக குடோன்னு சொல்லலாம். முக்கால்வாசி அவரோட புக்ஸ் தான். அது என்னமோ பெரிய பொக்கிஷம் மாதிரி பார்த்துட்டு இருப்பார். அது பொக்கிஷனை எப்படி நம்ம ஊர் தலைவர் இல்லை, அது மாதிரி தான் அப்படியே கண்டுக்காம விடப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் நிறைய பொருள் இருந்தாலும் முக்கியமாக சொல்றதுக்குன்னு ஒன்று இருக்குது. எங்கள் வீட்டு வாசலில் முன்னாடி நிற்கிற இந்த டிவிஎஸ் 50 தான். இது நிறைய சமயங்களில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? இதோட ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் கட்டி கொண்டு போய் கைலாங்கடையில் போட்டுட்டு சீட்டாடுறது என்னுடைய வழக்கம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே என் கண்ணுக்கு பட்டது வேற என்ன, எங்கள் அப்பாவோட பொக்கிஷன் தான். மொத்தமாக கொண்டு போய் கைலாங்கடையில் புக்காக போட்டால் காசு ரொம்ப கம்மி. அதில் ஒவ்வொரு பேப்பராக கிழிச்சேன், கைலாங்கடையில் கொண்டு போய் போட்டேன். 40 வருஷமா ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன பிரயோஜனம்? வெறும் கொண்டு திச்சிடுறேன். இதை வச்சு எவ்வளோ சீட் ஆட முடியும்? தோத்துட்டேன். நேராக வீட்டுக்கு வந்தா, டே நாயே அந்த புக்ஸ் எல்லாம் எங்கடா? அது எங்கள் அப்பா கேட்டார். நான் கூலா கைலாங்கடையில் போட்டுன்னு சொன்னேன். அடுத்த செகண்டே கைலாங்கடைக்கு எடுத்துட்டு போனாரு. ஐயா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எல்லாம் லோடு ஏறிடுச்சுங்கன்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த ஆள் என்னை செம்மையாக அரைஞ்சிட்டான். 2 வருஷம் பயங்கர வலி, பொறுக்க முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கே புரிஞ்சுது நம்ம மேலே தப்புன்னு. அதுக்காக எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு நினச்சேன். அது என்னமோ தெரியல, மன்னிப்பு கேட்கறதுன்னா அவ்வளோ பெரிய கூச்சம். ஆனால் எங்கள் அப்பா மனசில் இந்த தருதலை எப்படியுமே உருப்படவே போகிறதில்லைன்னு நல்லா ஆழமாக பதிஞ்சிருந்தது, எனக்கு புரிஞ்சது. அதான் எப்படியாவது மன்னிப்பு கேட்டு இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பமே அமையல. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அங்கே எங்கள் அப்பாவும் வந்திருந்தார், ஏதோ செய்தி சேகரிப்பதற்காக. சரி இதுதான் நல்ல சமயம் மன்னிப்பு கேட்கணும்னு பார்த்தா அவரை சுற்றி வைக்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எவனா இருந்தால் எனக்கு என்ன, அப்படி எந்திரிச்சு நின்று அந்த டைம் பாருங்க, நான் டைரக்ட் பண்ண ஷார்ட் ஃபிலிமுக்கு அவார்டு கொடுத்துட்டாங்க. பயங்கர கிளாப்ஸ், பயங்கர சத்தம், பெரிய கூட்டங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த கூட்டத்துக்கு நடுவில் எங்கள் அப்பாவோட கண்ணு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. நேராக எடுத்துகிட்டு போய் அவர் கையில் கொடுத்தேன். அவர் எதுவுமே பேசல, அப்படியே என்னை பக்கத்தில் உள்ள டீ கடைக்கு கூட்டிகிட்டு போனார். டேய் ஞாபகம் இருக்காடா, அப்பாவோட புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கைலாங்கடையில் போட்டியே, அப்பா ரொம்ப பயந்துட்டேன்டா. நான் எழுதின பத்திரிகை கொண்டு காமிச்சா யாரும் உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் பாய் வேலை கிடைக்கும்னு அதெல்லாம் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ பயமே இல்லைடா அப்படின்னார். எனக்கு நினைவு தெரிஞ்சு முதலாக எங்கள் அப்பா என்னை கட்டி பிடிச்சாரு. அப்படியே ஒரு மண்டைக்குள்ள ரத்தம் பாயிற மாதிரி இருந்தது. இது நடந்து முடிஞ்சு 6 வருஷம் ஆகுது. நான் இன்னும் என் வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கேன்னா ஏன், என் அப்பாவோட அடுத்த தழுவலுக்காகத்தான். ஓகே, தேங்க்யூ, பாய்.